திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஜேக்கு கூட ஒரு ஒன் ஷாட் தான். அது ஒன் ஷாட்டாகவும் வரலாம், டூ ஷாட்டாகவும் வரலாம். ஓகேங்களா? இது வந்துட்டு ஒரு ஏன் இந்த ஸ்டோரி நான் கொடுக்குறேன்ட்டு அந்த ஸ்டோரியோட ஃபைனல் பார்ட் கொடுப்பேன். அப்போ நான் சொல்லிடுறேன். இப்போ வந்துட்டு ஓகே, எனக்கு பாருங்கடா, நீங்கள் ரொம்ப சாஃப்டான பர்சன், என்னால் இதில் கேட்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க இப்போவே நீங்கள் வந்துட்டு வந்து வேண்டாம், கேட்காதீங்க, ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நீங்கள் வேறு ஸ்டோரி கேட்டலாம். ஓகேங்களா? இது வந்துட்டு ஒரு தி கேம் இஸ் ஓவர். ஓகேவா? உங்களுக்கு புரியும், இது போக போக புரியும். இப்போவே சொல்லிட்டேன், ரொம்ப சாஃப்டான பர்சன், என்ன அப்படிலாம் கேட்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க இப்போவே ஸ்டாப் பண்ணிக்க. ஓகேங்களா? சரி, ஓகே, அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு பர்சன் தான் அப்படி பெட்டில் கோமாவில் அப்படியே வந்து படுத்துருக்காங்க, கோமா ஸ்டேஜில் இருக்காங்க. ஒரு பர்சன் பக்கத்தில் வந்துட்டு ஹேண்டை பிடிச்சிட்டு வந்து பார்த்துட்ருக்காங்க. மினி, இங்கே பாரு மினி, இப்படி இருக்கக்கூடாது, என்ன எங்கெல்லாம் விட்டுட்டு இருக்க முடியாது, உனக்கு தெரியும்ல, ரேப் மான்ஸ்டர்னு சொல்லுவேல்ல, மான்ஸ்டர், நான் உன்னை எப்போவும் தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பேன், நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவேல்ல, எந்திரிடா, இங்கே பாரு ஹேங் வந்திருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவ்வளோ ஏரியாஸோட அவங்களோட சீக்ஸை போய்ட்டு தட்டுறாங்க. இங்கே பாருடா, மான்ஸ்டர் வந்திருக்கேன், நீ சொல்லுவல, நீ ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லுவல, வந்திருக்கேன் பாரு, ஐஸ் ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டியர் ஐஸோட அவங்கக்கிட்ட பேச இவங்களோட டேஸ் போயிட்டு அவங்களோட டேக்ஸ் அந்த ஒரு பர்சன் படுத்திருக்காங்க இல்லையா, ஆமாண்டா சிம்மி தான். ஓகேங்களா? மீனின்னு தெரியும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களுடைய டேஸ் வந்து அப்படியே கொட்டிகிட்டே இருக்குது அந்த இடத்துல. இப்போ ஒரு பர்சன் தான் வந்துட்டு டாக்டராக இருக்காங்க. அவங்க வந்துட்டு ப்ளீஸ் ஜோன் கொஞ்சம் காம் டவுனாக இருடான்னு சொல்கிறாங்க. எப்படி ஹோபி, நான் எப்படி காம் டவுனாக இருக்குன்னு சொல்கிறேன், இங்கே பாரு 2 years ஆகுது என்னோடய மீனி இப்படி இந்த மாதிரி வந்துட்டு படுத்து தெரியுமா, ஸ்டில் எனக்கு அவன் லாஸ்ட்டாக என்னை கூப்பிட்டு தான் ஞாபகம் இருக்குது தெரியுமா, மான்ஸ்டர் அப்படி சொல்லிட்டு அவன் கூப்பிட்றது மட்டும்தான் எனக்கு இருக்குது தெரியுமா, என்னோடய அம்மா அப்பா எப்படி இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா அப்படி சொல்கிறாங்க. வந்துட்டு எனக்கு புரியுதுடா, உன்னோட சுச்சுவேஷன் புரியுது, கொஞ்சம் அமைதியாக என்ன சரியாயிடுவான் கண்டிப்பாக, முன்னாடிக்கு அவனுக்கு பெட்டராக இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது, சரியாயிடுவான்டா, நான் பார்த்துட்டு தானே இருக்கேன், நிறைய டாக்டர்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க, கண்டிப்பாக சீக்கிரமே க்யூர் ஆகிடுவான், கண்டிப்பாக ஐஸ் ஓப்பன் பண்ணுவான்டா அப்படி சொல்கிறாங்க. இப்படி இந்த மாதிரி இருக்கிறதுக்காக என்னோட தம்பி இந்த மாதிரி இருக்கிறதுக்காடா நான் வந்துட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு, எனக்கு புரியுதுடா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, ஒன்றும் சரியாயிடும், கவலைப்படாதடான்னு சொல்கிறாங்க. என்னால் இப்படி பார்க்கவே முடியும் தெரியுமா, நான் ஒவ்வொரு நாளும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன், என்னோட தம்பி வந்துட மாட்டானா, என்னை வந்துட்டு மான்ஸ்டர்னு கூப்பிட மாட்டானா அப்படி சொல்லிட்டு என்னோட அம்மா அந்த வீடு ஃபுல்லாக அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. இவன் வந்துட்டு அகைன் எங்கள் வீட்டுக்குள்ள வந்து ஓட மாட்டானா, இவன் வந்துட்டு ஓடி விளையாட மாட்டானா, எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டானா அப்படின்னு சொல்லியிருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டேர்ஸோடு அப்படி பார்த்துட்டு இருக்காரு. சரி, இங்கே பாரு, உனக்கு ஆஃபீஸ் டைம் அதில் போ அப்படி சொல்கிறாங்க. வந்துட்டு எதுக்காக நாங்கள் சம்பாதிக்கிறோன்னே எங்களுக்கு தெரியல, நாங்கள் ஓடுறோம் சம்பாதிக்கிறோம், ஏன் தான் எனக்கு தெரியல அப்படி சொல்லிட்டு அப்படியே அப்படி அழுதுட்டுருக்காரு. அப்படியே போயிட்டு அவரோட ஹேண்டை வச்சுட்டு அவருடைய நம்ம ஜிமின் இருக்கார் இல்லையா, அவரோட ஐஸை வந்துட்டு அழகாக வந்துட்டு ஒரு மாதிரி அந்த டேஸ்ட்லாம் இவரோட டேஸ்ட்லாம் அவரோட சீக்ஸில் இருக்கும், அதெல்லாம் தொடச்சி விட்டு ஒருக்கிட்ட ஒரு கிஸ் பண்ணிட்டு சீக்கிரமே ஐஸ் ஓப்பன் பண்ணிடணும் என்னன்னு சொல்கிறாங்க. எது வந்தாலும் ஹேங் இருப்பேன்னு நான் பார்த்துப்பேன் சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு வெளில வர்றாரு. வெளில வந்துட்டு எனக்கு ஒர்க் இருக்குடா, இப்போ நான் போகிறேன், சேஃபாக பார்த்துக்கோன்றாங்க. நான் இருக்கேன்னே, நான் இருக்கும்போது இந்த ஹாஸ்பிட்டலில் யாரும் என்ன பண்ண முடியும் சொல்லுன்றாங்க. இல்லை, யாரும் எது பண்ண மாட்டாங்க, சொல்கிறேன், சேஃபாக பார்த்துக்கோ, இவனை யாரும் மீட் பண்ணக்கூடாது ஓகேன்றாங்க. யாரும் மீட் பண்ண மாட்டாங்க, நான் பார்க்கவும் விட மாட்டேன் போ அப்படி சொல்கிறாங்க. சரி, போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒன்ஸ் ஆகும் திரும்பி பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு போயிடுறாங்க. வெளில கிளம்பி போகிறாரு. இப்போ போகிறது வந்துட்டு நம்ம ஜிம்மினோட அண்ணா. ஓகேங்களா? அப்படி கொஞ்ச நேரத்தில் இன்னொரு பர்சன் வராங்க, ஜெயஹோ பண்ணுறாங்க. அங்கே பாரு ஜென், ப்ளீஸ் ஜென், போயிட்டு வேண்டாம், நீ பார்த்தேன்னு வச்சுக்கேன், இது மட்டும் நம்ம தெரிஞ்சு அவன் வந்துட்டு வேணான்னு சொல்லுவான்டா, வேறு இடத்துல வந்துட்டு அப்படியே அதை ஷிஃப்ட் பண்ண சொல்லுவான்டா, வீட்டில் வச்சு பார்க்கலான்னா அங்கே வந்துட்டு அவங்க அப்பா அம்மா ரொம்ப ஹர்ட் ஆகிடுவாங்க அப்படின்ற ரீசனுக்காக தான்டா இங்கே வச்சுருக்கான், ப்ளீஸ்டா வேணாண்டா போ, நீ பார்க்க வேண்டாம் சொல்கிறாங்க. ஒரே ஒரு தடவைடா ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சிடுச்சின்னு வந்துட்டு வேணாண்டா ப்ளீஸ்டா புரிஞ்சுக்கூடா போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெயோ ஒரே ஒரு டைம் ஜெயோ, அவன் எனக்கும் தம்பி தானடா, நான் அப்படி தானடா நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க. உனக்கு தம்பி நீ நினைக்கிற, ஆனால் உன்னோட தம்பி அப்படி நினச்சிருக்கணும்லடான்னு சொல்கிறாங்க. உன்னோட தம்பி அவனை வந்துட்டு ஒரு வேறு மாதிரி பார்த்துருக்க வேண்டாம், ஒரு பர்சனை பார்த்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குழந்தை, அந்த குழந்தை எப்போ இப்படி பண்ணுமா என்னோட தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே பாரு, இதை பற்றி இப்போ நான் பேச வரல, ப்ளீஸ் அவனை ஒரே ஒரு டைம் நான் மீட் பண்ணணும்டா ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல, உன்னை விடவும் எனக்கு முடியல, உன்னை வந்துட்டு அனுப்பி வைக்கவும் முடியல, நானும் நம்பிக்கையும் தெரிஞ்சால் ஃபீல் பண்ண மாட்டாங்க. நான் பார்த்தேன், அவன் கார் கிளம்பிடுச்சு, ஒரே ஒரு டைம் சொல்கிறாங்க. சரி போ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜென் தான் உள்ளே வர்றாரு. உள்ளே வந்துட்டு அந்த ஜிம்மினோட ஹேண்டை பிடிக்கிறாரு, ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அப்படியே வந்துட்டு அவ்வளோ டேஸோடு அவருக்கு பார்க்குறாரு.
சாரி ஜிமின், எங்களால தானே உனக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. சாரி. நீ சொன்னல்ல, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்ததும் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னல. உன்னை நாங்கள் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேனா? என்னால் தான் நீ ஹர்ட் ஆகிருக்கல்ல. நீ மட்டும் என்னோட வீட்டுக்கு வராமல் இருந்திருந்தா இதெல்லாம் உனக்கு நடந்திருக்காதுல்ல ஜிமின். சாரி. இங்கே பாரு, இப்படி நீ என்னை வந்துட்டு அவ்வளோ லவ் பண்ண உன்னோட ஹேங்க்கு என்னை மேரேஜ் பண்ணி வைக்கணும், எங்கள் வீட்டுக்கு வாங்க, அவனை ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம் நம்ம அப்படின்னு சொன்னல. ஆனால் நானே வந்துட்டு என்னோட தம்பியும் உனக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரதுக்கு ரீசன் காரணமாயிட்டான்ல. சாரி அப்படி சொல்லிட்டு ஹேண்டை பிடிச்சிட்டு, இங்கே பாரு, உன்னை நம்பிச்சிடும் எங்கள் எப்படியோ அப்படி தான் நானும். கண்டிப்பாக நீ வருவ, நான் வெயிட் பண்ணுறேன். நான் உன் வீட்டுக்கு வரும்னு ஆசைப்படல. கண்டிப்பாக நான் வரமாட்டேன் சரியா. உன்னோட ஃபேமிலிக்கு வர நான் டிசர்வான பர்சனே இல்லை. ஆனால் எனக்கு உன்னை ஒரே ஒரு டைம் பார்க்கணும். நீ ஒரே ஒரு டைம் நான் உங்களை மன்னிச்சிட்டேன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹேண்டை பிடிச்சி கேட்டுட்ருக்காங்க. அப்போ சொல்லி அழுதுட்டுருக்காரு நம்ம ஜின் வந்துட்டு. ஜிமின் அப்படியே அவர் பாட்டுக்கு அப்படியே வந்துட்டு கோமா ஸ்டேஜில் இருக்கார்ல, அப்படியே படுத்திருக்காரு. இவங்க பேசும்போது அங்கே அவரோட ஐஸில் வந்து டியர்ஸ் வருது. அப்படியே வைப் பண்ணி விட்றாரு. நாங்கள் பேசுறதுலாம் அவனுக்கு கேட்குதில்ல, ஆனால் அவனோட ஐஸ் ஓப்பன் பண்ண முடியல. அப்படி தானே அப்படி சொல்கிறாங்க. அங்கே மன்னிச்சிரு அப்படி சொல்கிறாங்க. கண்டிப்பாக உனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு ரெக்கவர் ஆகிடுவா சரியா. ஏன்னா நீ ஒரு ஏஞ்சல், கண்டிப்பாக நீ வந்துடுவா அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஜிம்னோட ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அவரும் வெளில வந்துடுறாரு. ஜெயகோபி இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருப்பாரு. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் அவ்வளோ ஒரு மாதிரி டேரியஸோட அவரும் பார்த்துட்ருக்காரு. ஏன்னா இப்படிலாம் உனக்கு ஆகும்னு நாங்கள் நினச்சி பார்த்ததில்ல அப்படி சொல்லிட்டு இவங்க பார்த்துட்ருக்காங்க. அப்படி இன்னொரு சைடு பார்க்கலாம்டா, ஒரு வீட்டு தான் காமிக்கிறாங்க. இங்கே பாரு ஜென், அதாவது இப்போ ஜென் இருக்காங்களே அவங்க வீட்டில் தான். இங்கே பாரு ஜென், எவ்வளோ நாளுக்குப்பா அப்படி மேரேஜ் பண்ணிக்காமல் இருப்பா, நீ ஒரு மேரேஜ் பண்ணிக்கணும் ஜென், இப்படி இருக்கக்கூடாது ஜென்றாங்க. எதுக்குமா நான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜென், உனக்குன்னு ஒரு லைஃப் வேணாமான்னு சொல்கிறாங்க. ஏன் எனக்கு எதுக்கு லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜென் இப்படி பேசாத ஜென்றாங்க. நீங்கள் சொல்லுங்கம்மா, நீங்கள் ஒரு பெற்று வச்சிட்டிங்களா ஒரு பையன், அவனால தானே என் லைஃப் வந்து இப்படி ஸ்பாயில் ஆகிருக்கு. என் லைஃப் லாங் நான் இப்படி தான் இருப்பேன். புரிஞ்ச போதுமா உங்களுக்கு? என் லைஃப் லாங் நான் இப்படி தான் இருப்பேன். லாஸ்ட் வரைக்கும் நான் இதே மாதிரி இருந்துப்பேன். என்னோடய லைஃப் வந்து ஸ்பாயில் ஆனதுக்கு உங்களோட பையன் மட்டும்தான் காரணம் அப்படி சொல்கிறாங்க. ஜென், அது தெரியாமல் நடந்தது தப்பு ஜென்றாங்க. ஆமாம், அவங்களோட பையனை உங்களால் விட்டு கொடுக்க முடியல. பரவாயில்ல இருக்கட்டும், என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க சரியா. எனக்கு மேரேஜ் எல்லாம் பண்ணிக்க முடியுது என்னால், நான் என்னை பார்த்துக்கிறேன் சரியா. என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க எதுலையும் அப்படி சொல்லிட்டு ஜென் பட்டுக்குள்ளே போயிடுறாரு. இப்போது ஜின்னோட அம்மா தான், ஏங்க இவன் இப்படியே இருக்கான், கொஞ்சம் கூட மனசு மாற மாட்டானான்றாங்க. அதெல்லாம் அவனோட பையன், செல்ல பையனை ஒருத்தனை பெற்று வச்சிருக்கல, அவனை தான்றாங்க. அவனால தானே இவனோட அண்ணா லைஃபும் வீணாக போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பையனை ஒரு ஹாஸ்பிட்டலே படுக்க வச்சுட்டான், அப்புறம் வேறு என்னெல்லாம் பண்ணணும் அதை காத்திருக்கான் அவனோட பையன் அப்படி சொல்கிறாங்க. இந்த வீட்டுக்கு அவன் வரதில்லை தானேன்றாங்க. எங்களுக்கு தெரியாமல் போது இந்த வீட்டுக்கு அவன் வரதில்லைன்றாங்க. இல்லைங்க அவன் அப்படிலாம் அங்கே வரலைங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறது அவனுக்கு நல்லது சரியா அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா கிளம்பிடுறாங்க. ஆஃபீஸ் தான், அவங்களோட அப்பா கிளம்பி போயிடுறாங்க. இவங்க யாருன்னா, நம்ம இப்போ நாங்கள் பேர் சொல்லிடுறவங்க யாருன்னா ஜங்குக் தான் ஓகேங்களா. ஜங்குக் தான் இப்போ ஜின்னோட தம்பி. ஜிமின் இப்படி படுத்துருக்கிற ரீசன் அவர் தான் ஓகேங்களா. இப்போது இன்னொரு வீட்டை கட்டுறாங்க. இங்கே ஒரு பொண்ணு தான் ரொம்ப அப்படியே டிஆர்எஸோட உட்காந்து ஒரு பிக்கை வந்து பார்க்குறாங்க. அந்த பிக்கில் நம்ம ஜிமின் இருக்காரு. அந்த பொண்ணு யாருன்னா ஒய்யன் ஓகேங்களா. அவங்க கூட இன்னொரு பர்சன் இருக்காங்க. அவங்க யாருன்னா என்வு ஓகேங்களா. அதில் என்வு அண்ட் ஒய்யன் தான் பேர் ஓகேங்களா. அவங்க தான் நான் பேர் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து பார்க்குறாங்க, என்வுன்னு சொல்கிறாங்க. அவங்க 2 பேருக்கு மேரேஜ் ஆகிருக்கு. என்னடின்னு சொல்கிறாங்க. இங்கே வாயன்னு சொல்கிறாங்க. என்னாச்சுன்றாங்க. இன்றைக்கி எனக்கு ஜிமினை பார்க்கணும், கூட்டிகிட்டு போறியா அப்படி சொல்கிறாங்க. இங்கே வேண்டாம், இன்றைக்கி வேண்டாம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் என்வு எனக்கு கூட்டிகிட்டு போன்றாங்க. இல்லை என்னால் அவனை பார்க்க முடியல, நான் வரமாட்டேன் அப்படி சொல்லி அவர் ரொம்ப அழுதுகிட்டே பேசுகிறாரு. ப்ளீஸ் எனக்காக என்னை கூட்டிகிட்டு போய் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே பாரு, இப்போ நீ போனால் நீ போய் பார்த்துட்டு வா, நான் வரமாட்டேன். என்னோட ஜிம்மின் அப்படி ஒரு கண்டிஷன் என்ன பார்க்கவே முடியல, நீ போ அப்படி சொல்கிறாங்க. ப்ளீஸ்டா வாயேன்னு சொல்கிறாங்க. அவரும் வந்துட்டு சரிவா நான் வந்து பார்க்க மாட்டேன், நீ மட்டும் போய் பாரு அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து விடுறாங்க. இங்கே நம்ம உங்களுக்கு என்னும் வந்துட்டு வெளியே நிற்கிறாரு. ஜெயோ பார்க்குறாரு, என்னன்றாங்க. ஹேங்கிறாங்க. ஏன்டா அவ்வளோ வரலையான்றாங்க. இல்லை ஹேங் நான் வரல அப்படி சொல்லிட்டு வெளியே வெயிட் பண்ணுறாரு. அவரோட டிஆர்ஐஸோட இங்கே நம்ம ஒய்யன் தான் அப்படியே வந்துட்டு ஹேண்டை பிடிக்கிறாங்க. ஜிமின் அப்படி சொல்லிட்டு, ஏன் ஜிமின் இப்படி பண்ண, ஒரு நிமிஷம் யோசிச்சுருந்துருக்கலாம்ல, ஒரே ஒரு நிமிஷம் எங்களெல்லாம் யோசிச்சு பார்த்தா அப்படி பண்ணியிருக்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு ஏன் அப்படி நடந்துச்சு ஜிமின் அப்படி சொல்லிட்டு ஹேண்டை பிடிச்சிட்டு அப்படியே போயிட்டு ஒரு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு ஹெட்டை வந்துட்டு அவர் செஸ்ட் கிட்ட வைக்கிறாங்க. நான் பேசுறது கேட்குதா உனக்கு அப்படி சொல்கிறாங்க. ஒய்யன்னு சொல்லிகிட்டே இருப்பாள் ஜிமின், ஏன் ஜிமின் இப்படி பண்ணினேன், ஒரே ஒரு டைம் என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல, நான் சொல்லியிருப்பேன்ல, அதுக்கு நான் சொல்லியிருந்தா நீ கேட்டிருப்பல எதுவுமே, நான் இந்த ஒரு விஷயத்தை என்கிட்ட நீ சொல்லாமல் விட்டுட்ட அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி அழுதுகிட்டே கேட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு இது கூட ஜிமினுக்கு வந்து நல்லா கேட்குறது, வாய்ஸ் எல்லாமே அவருக்கு கேட்குது. யார் என்ன பேசினாலும் அவருக்கு கேட்கும். அதனால் அவரை வாய்ஸ் தான் ஓப்பன் முடியாது, பேச தான் முடியாது தான். அப்படியே வந்துட்டு கேட்டே இருக்கு. அப்படியே வந்து பார்க்குறாங்க, உனக்கு கேட்கும்னு தெரியும், அந்த ஒயனை விட்டுட்டு போயிடக்கூடாது, என்ன நீ போக மாட்டாக்கா, அதனால தான் நீ இன்னும் ஸ்டில் உனக்கு எதுவும் ஆகாமல் இருக்குது, நீ கண்டிப்பாக ஐஸ் ஓப்பன் பண்ணிவிடுவ, கொஞ்ச நாள் ஆகும், நீ வந்துட்டு ஃபைட் பண்ணிகிட்டு இருக்க எனக்கு தெரியும், நீ கண்டிப்பாக ஃபைட் பண்ணி வெளில வந்துடணும், என்ன உனக்காக இங்கே ஒய்யன் வந்து காத்துட்ருக்கேன். ஒய்யன்னு நம்ம என்ன இருக்கான் பாரு, அவன் டெய்லி அழகான் தெரியுமா, அவனை பார்க்க கூட வர மாட்டேன்றான்.
ஆனால் நானாவது ஒன்று பார்க்கணும்னு நினைக்கிறேன், அவனை பார்க்க மாட்டேன்றான். நீ பேசணும், நீ வந்து அவனை ஹக் பண்ணணும், என்னவோ அப்படின்னு சொல்லி கூப்பிடணும்னு ஆசைப்பட்றான். சரியா வந்துடும் என்ன அப்படி சொல்லிட்டு அழகாக வந்துட்டு ஜிமினோட சிக்ஸை கிஸ் பண்ணிட்டு போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு வெளில வந்துடுறாங்க. இங்கே ஜெகோப் தான் பார்க்குறாரு. பார்த்துட்டு என்னாச்சுன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை யங், நான் எனக்கு ரொம்ப மிஸ் பண்ணேன்னா அதை பார்க்கலான்னு வந்தேன்னு சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வா அப்படி சொல்கிறாங்க. இங்கே என்ன வந்துட்டு போகலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. போகலான்னு சொல்கிறாங்க. ஒரு டைம் கூட பார்க்க மாட்டியான்றாங்க. நான் பார்க்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு நம்ம உயனை கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஜெகோப் தான் பார்க்குறாரு. இங்கே பாரு ஜிமின் உன் மேலே லவ் வச்சுருக்க இத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா, எவ்வளோ பேர் உன்னை மிஸ் பண்ணுறாங்க, உன்னை எவ்வளோ பேர் லவ் பண்ணுறாங்க, ஆனால் நீ இதெல்லாம் யோசிக்கவே இல்லைல்ல, இது நீ வேணும்னு பண்ணலன்னு எனக்கு தெரியும், இது வந்துட்டு ஆக்சிடெண்ட்டாக தான் ஆணுச்சு, ஆனால் நீ வந்துட்டு எதையுமே யோசிக்காமல் வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உனக்கு ஒன்றும் ஆகாது, உனக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படியாவது ஃபைட் பண்ணி கம்பேக் கொடுத்துரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீலாம் எங்ககிட்ட வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பார்க்குறாரு. பார்த்துட்டு இப்போ ஒரு பர்சன் வந்துட்டு என்ன ஒரு நர்ஸ் தான் வந்துட்டு டாக்டர்ன்றாங்க. சொல்லுமான்றாங்க. ஒரு பேஷண்ட் வந்து இது மாதிரி இருக்காங்க, வந்து பார்க்குறீங்கன்றோம், இந்த வரேன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த டோரை லாக் பண்ணிட்டு போயிடுறாரு. இப்போது இங்கே ஒரு பர்சன் தான் வந்துட்டு உட்காந்துருக்காங்க. யாருன்னா 2 பர்சன் காய் ஒன்று மேக்கு தான் டேன்னு சொல்கிறாங்க. என்னன்றாங்க, ஜங்குக்கு எங்கேன்றாங்க, எங்கே இருக்கான், மேலே இருக்கான்னு சொல்கிறாங்க. இவங்க ஒரு வீட்டில் இருக்காங்க. இங்கே 3 பேர் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க. ஏன்டா அவன் வந்துட்டு எதுவும் கம்பெனிக்கு போகலையான்றாங்க. கம்பெனிக்குனா எந்த கம்பெனிக்கு, நம்ம வச்சுருக்கோம்லான்றாங்க. நம்ம கம்பெனிக்கு அவன் வரமாட்டானான்னு சொல்கிறாங்க. அவன் தான் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறான்னு சொல்கிறானேன்றாங்க. இல்லைடா வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணால் சரி வராதுடா, அவனுக்கும் கொஞ்சம் வெளில வரணும்ல, இதுலேருந்து போயிட்டு சொல்லுடா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் சொல்லி பார்த்துட்டு அவன் வரமாட்டேன்றான்றாங்க. என்னடா சொல்கிற, ஆமாம் வரமாட்டேன்றான், வெயிட் பண்ணி பார்க்கலாம், அவன் என்றைக்கு வரணும் அப்போ வரட்டும், அவன் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கான், நம்ம போகலாமான்னு சொல்கிறாங்க. போகலான்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேருமே ஸ்ட்ரைட்டாக ஆஃபீஸ் தான் வராங்க. இங்கே ஒரு பர்சன் தான் அவ்வளோ கோவத்தில் உட்காந்துட்ருக்காங்க. இவங்க யாருன்னா நம்ம ஜங்குக்குடைய அப்பா தான். வந்துட்டு எங்கே போயிட்டான் சொல்லி கேட்குறாங்க. அங்கிள் அவன் வந்துட்டு வீட்டில் இருக்கான்றாங்க. ஏன் அவன் அங்கே இருக்கான், அவன் இன்னுமா இந்த ஊரில் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அவனால் இங்கே இருக்க முடியுதுன்றாங்க. அங்கிள் அவன் ஆஃபீஸ்லாம் வரதே இல்லை, ஆனால் வீட்டில் மட்டும் வீட்டிலே உட்காந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான் அங்கிள்ன்றாங்க. ஓ சரி இந்த கேம்லாம் முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கிள்ன்றாங்க. இல்லை இன்னும் கேம்லாம் விளையாட வேண்டியதெல்லாம் இருக்கா என்னன்னு சொல்கிறாங்க. அங்கிள் அது பாஸ்ட்டில் நடந்துச்சு அங்கிள், அது இப்போன்னு சொல்கிறாங்க. கரெக்டு, உங்களை பொறுத்த வரைக்கும் அது பாஸ்ட் இல்லை, ஆனால் ஒரு பர்சன் அப்படியே 2 இயர்ஸ் பெட்லேயே படுத்திருக்கான். அவங்க ஃபேமிலி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க உங்களுக்கு தெரியுமா அப்படி சொல்லி கேட்குறாங்க. அங்கிள்ன்றாங்க. உங்ககிட்டலாம் பேச எனக்கு விருப்பம் இல்லை, அவங்ககிட்ட இதில் பேப்பர் வந்து சைன் வாங்கிடு சரியா, எங்களோட ஃபேமிலியோட அந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் அவனுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன், கையெழுத்து வாங்கி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அங்கிள்னு சொல்கிறாங்க. நான் சொன்னது சரியா, அப்படி இல்லைனா அவனுக்கு தேவையான ஷேரை கூட எழுதியிருக்கேன். 2 இருக்குது. ஒன்று, அவன் வந்து என்னோடய ஃபேமிலி எப்போ மீட் பண்ணக்கூடாது, இந்த வந்து ப்ராப்பர்ட்டி எடுத்துக்க சொல்ல, இல்லை அவன் என்னோடய ஃபேமிலி யாரையும் மீட் பண்ணணும் அப்படின்னா இதில் பாதி ஷேர் எடுத்துக்க சொல்லுன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரை வந்து கொடுத்துட்டு போயிடுறாங்க. இப்போது மெக் தான் சொல்கிறாரு. என்னாச்சு, என்னடா இப்படிலாம் பேசுகிறாங்கன்றாங்க. நான் இல்லைடா இந்த மாதிரி நடக்கும்னு யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்கள்ல, ரொம்ப ஆசையாக இருந்தாங்கள்ல, நம்ம நம்ஜனுக்கு மேரேஜ் நடக்கும், அவங்க வந்துட்டு ஒரு ஃபேமிலி ஹாப்பியாக இருக்கலாம்னு நினச்சாங்கல்ல, அது எல்லாம் அப்படி ஆகிடுச்சில்ல, அதனால தான் அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா பார்க்கங்களும் சரி ஜீவனாக்கும் சரி அவ்வளோ பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்றாங்க. எல்லாம் எனக்கு புரியுது, இதெல்லாம் சரியாகாதடான்றாங்க. எனக்கு எப்படிடா தெரியும் இதெல்லாம் சரியாகிற விஷயமா, அங்கே நடந்துருக்கிறதெல்லாம் அவ்வளோ சாதாரண விஷயமா என்னன்னு சொல்கிறாங்க. வந்துட்டு இப்போ உங்கள் எல்லாருக்குமே இந்த குழப்பம் இருக்கும் இல்லையா, சரி நம்ம எல்லாம் இப்போ வந்துட்டு அதெல்லாம் கிளியர் ஆகிடும் ஓகேங்களா. இப்போ ஒரு பர்சன் தான் வராங்க ஜெயஹோப் கிட்ட. ஜெயஹோப்ன்றாங்க. சுகா எப்போ வந்தேன்றாங்க. இப்போ தான் வந்தேன்னு சொல்கிறாங்க. என்னாச்சுன்றாங்க. ஏன் சடனாக வந்திருக்கேன்றாங்க. இல்லை ஜிம்மினை பார்க்கணும் போட தோணுச்சா அதான் வந்தேன்றாங்க. இப்போ ஜிம்மினை பார்க்கணுமான்றாங்க. ஆமாம் ஜிம்மினை பார்க்கணும் தான் வந்தேன், பார்க்கலான்றாங்க. போய் பாருன்னு சொல்கிறாங்க. போயிட்டு ஜிம்மின் தான் அவரோட ஹேண்டை வந்து பிடிக்கிறாரு. என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி பண்ணேன், எது வந்தாலும் சொல்லுவல்ல, சுகா இப்படி ஆயிடுச்சு, சுகா ஏங்க அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, நான் இப்படி பண்ணேன் எல்லாத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணுவல்ல, அப்புறம் ஏன் இதை சொல்ல முடிட்டேன், நான் உனக்கு எல்லாத்துக்கும் கரெக்டாக சொல்யூஷன் கொடுப்பேன்ல, இப்படி பண்ணக்கூடாது, இது தப்பு, இதை ரைட்டு அப்படி சொல்லிட்டு ஏன் இதை மட்டும் இந்த ஹயாங்கிட்ட அதை மறைச்சேன் அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஹயாங் மேலே நம்பிக்கை இல்லையா என்ன அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜெயஹோப் தான் அவ்வளோ வந்துட்டு ஒரு மாதிரி டியரேஸில் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ சுகா சொல்கிறாரு. என்ன நடந்துச்சு லாஸ்ட்டாக என்கிட்ட என்ன சொன்ன நீ, இந்த மாதிரி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னேன், நான் வேண்டாம் வெயிட் பண்ணி தானே சொன்னேன், ஏன் அவசரப்பட்ட நீ அப்படி சொல்கிறாங்க. அந்த பர்சனோட ஐஸில் நீ பார்க்கவே இல்லையா, ஒன் டைம் கூட அவங்க ஃபேக்காக இருக்காங்க உனக்கு தெரியலையா, உனக்கு எப்படி தெரியும், நீ தான் ஒரு குழந்தையாச்சே, உனக்கு வந்துட்டு யார் ஃபேக்காக இருக்காங்க யார் உண்மையாக இருக்காங்கன்னு உனக்கு தான் தெரியாதுல்ல அப்படி சொல்லிட்டு ரொம்ப அவ்வளோ வந்து அவ்வளோ டியர்ஸ் இருக்குது பார்க்குறாங்க. என்கிட்ட உன் அளவுக்கு வேறு யாரையும் நான் என்கிட்ட
விளையாட மாட்டாங்க தெரியுமா? நான் உன்னை மட்டும் தான் அப்படி விளையாட விடுவேன். ஏன்னா நீ ஒரு குழந்தை, அதனால தான். சரியா? இப்போ வந்துட்டு இப்படி வந்து படுத்துட்டல அப்படி சொல்லிட்டு ரொம்ப பாவமாக அவ்வளோ இதாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இன்னொரு பர்சன் வராங்க. யார்? நான் டேயாங் தான் பின்னாடி வராங்க. டேயாங் வந்துட்டு அப்படி திரும்பி டேயாங் வந்ததுமே ஷுகா பார்க்குறாரு. நீ எதுக்கு வந்த அப்படின்னு சொல்கிறாங்க. ஷுகா ஜிம்மினை பார்க்கணுட்டுங்க பாரு, வெளில போ அப்படி சொல்கிறாங்க. ஷுகா ஒரே ஒரு டைம் ஷுகான்றாங்க. வெளில போன்னு சொன்னேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜெயகுப்தா ஏன்டா பார்க்கட்டும்டா, அவன் மேலே இது தப்பு இல்லைடான்றாங்க. அவன் மேலே இது தப்பு இல்லை, இது அவனுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் பண்ணதுதான்றாங்க. அடே அது அவனுக்கு தெரியவே தெரியலடா, அவன் கூட தானடா இருந்தான் அப்படி சொல்கிறாங்க. வந்துட்டு இப்போ கூட ஸ்டில் நீ அவன் கூட கான்டாக்டில் இருக்கியான்னு கேட்குறாங்க. இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வந்து பாரு அப்படி சொல்கிறாங்க. சுகா எழுந்துச்சி வெளில போயிடுறாரு. போட்டே தான் ஜிம்மோட ஹேண்டை பிடிக்கிறாரு. சாரி ஜிமின், அவன் இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கலடா, எனக்கு தெரியாது. சரியா? எனக்கு எதுவுமே தெரியாது ஜிமின். நீ இப்படி பண்ணது, நீ பேசினது, பழகினது எதுவுமே எனக்கு தெரியாதா. தெரிஞ்சுதான் நான் அப்படி விட்டுருக்க மாட்டேன். சாரி ஜிமின் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப அழறாரு. சாரி, இப்படி ஆகணும்னு நினச்சே பார்க்கல ஜிமின், சாரி ஜிமின் அப்படி சொல்லிட்டு நான் அப்பப்போ பார்த்துருக்கேன். அதை தாண்டி உங்கள்கிட்ட நான் பெருசாக பேசுனதே இல்லை. ஆனால் ஒன்டே வந்துட்டு இந்த மாதிரி சொல்லி விளையாட்டாக பேசிட்டு தான், எனக்கு அது ரியலாக இருக்குது. அது வந்துட்டு ஒரு பர்சன் நான் நினைக்கிறேன், அது நீ யாருக்குன்னு நினைக்கிறா. சாரி ஜிமின் அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டு இருக்காரு. இப்போ ஜெகப்தா அங்கே பாரு டைம் ஆயிடுச்சு கிளம்புங்க, ஏன்னா அவன் நம்பிட்டு வந்தாலும் வந்துடுவான். அவன் ஆஃபீஸ் முடிச்சு டேரெக்டாக இங்கே தான் வருவான். வந்து பார்த்தா நீங்களாம் வந்து பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சால் ரொம்ப கோவப்படும் போல, ப்ளீஸ் ஏன் போயிடான்றாங்க. அப்போ ஷுகாவும் எந்திரி அப்படி சொல்லிட்டு டேவோட ஹேண்டை பிடிச்சிட்டு வெளில கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஜெகப்புமே வந்துட்டு ரூம் வந்து லாக் பண்ணிட்டு வந்துடுறாரு. இப்போது நம்ம ஜெயகுப்தா அப்படியே ரூமில் போய்ட்டு உட்காந்துட்டு ஒரு மாதிரி ஹெட்டில் அப்படியே கையை வைக்கிறாரு. அப்போ ஒரு வாய்ஸு தான் ஹோபி அப்படி சொல்லி கேட்குது. அப்படியே அவருக்கு டக்குன்னு வந்து ஐஸை ஓப்பன் பண்ணுறாரு. அப்படியே வந்துட்டு நிஜத்தில் நடக்கிற மாதிரி இருக்குது. ஹோபி இங்கே பாரு அப்படி சொல்கிறாங்க. என்னடா மினி எதுக்கு இங்கே வந்தன்றாங்க. இங்கே பாரு ஹோபி, என்னுடைய அங்கே இருக்காரா அதான் என்னோட மான்ஸ்டர்னு சொல்கிறாங்க. சரி ஒரு மான்ஸ்டருக்கு இப்போ என்னன்றாங்க. நீங்களாம் ஏதோ கெட்டுக்கதர் பார்ட்டிக்கு போகிறீங்களாமே, என்னை கூப்பிட்டுட்டு வர மாட்டேன் சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறான்? சாரி சொல்கிறாரு ஓகேவான்னு சொல்கிறாங்க. சரி அதுக்கு நான் என்ன பண்ணுன்றாங்க. ஹோபி என்னை கூட்டிகிட்டு போயான்றாங்க. இங்கே பாரு அவனே உன்னை கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லும்போது நான் ஏன் கூட்டிகிட்டு போகணும், உன்னை கூட்டிகிட்டு போய்ட்டு அவன்கிட்ட திட்டு வாங்குவான்னு சொல்கிறாங்க. ஹோபி இங்கே பாரு ஹோபி ப்ளீஸ் ஹோபி என்னை கூட்டிகிட்டு போயேன், ரொம்ப ஆசையாக இருக்குது. நீங்களாம் போகிறீங்களா, நான் பார்த்ததே இல்லை தெரியுமா, இந்த கெட்டுக்கதைன்னா என்ன அப்படிலாம் பார்த்ததே இல்லை, என்னை கூட்டிகிட்டு போயேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை கூட்டிகிட்டு போனால் அவனுடைய அண்ணன் ஒத்துக்கணும்லன்னு சொல்கிறாங்க, அவனோட மான்ஸ்டர் ஒத்துக்கணும்லன்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு நீ என்னோட மான்ஸ்டர்கிட்ட பேசிப்பான் சரியா, நீ என்னை கூட்டிகிட்டு போக மாட்டியான்றாங்க. வந்தா நீ வந்து கோவப்படுவான்டா, அந்த மாதிரி பிளேஸ்லாம் நீ வராதடா அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு நான் எதுவும் பண்ண மாட்டேன், நான் வந்து ஜஸ்ட்டு பார்க்குறேன் அது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஆசையாக இருக்குது, கூட்டிகிட்டு போயேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் ரொம்ப கூட்டிகிட்டு போகணுமோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஹோபி என்னை கூட்டிகிட்டு போயேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் கூட்டிகிட்டு போனேன் எனக்கு என்ன வாங்கி தருவேன்றாங்க. நீ தானே எனக்கு வாங்கி தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வாங்கி தரணுமாடே, நான் எடுக்கிறேன் உனக்கு வாங்கி தரணும், உங்ககிட்ட அதை மணியாடா சொல்கிறாங்க. இங்கே பாரு இந்த வயசில் உனக்குலாம் கிரெடிட் கார்டு, உன்னோட அப்பா அம்மா எவ்வளோ நாளும் செலவு பண்ண சொல்லி கொடுக்குறாங்க, நீ என்ன செலவு பண்ணாமல் வச்சுருக்க, கொடு நான் எதனா வாங்கிக்கிறேன் இல்லைன்றாங்க. அச்சப்போ நான் தரமாட்டேன்றாங்க. ஏன்றாங்க. என்னோட அம்மா அப்பா கொடுத்தாங்க, நான் எதுவும் செலவு பண்ண மாட்டேன் கொடு அப்படி சொல்லிட்டு அதை வாங்கிக்கிறாரு. எவ்வளோ விவரமாக இருக்கல நீ எப்படி சொல்கிறாங்க. என்னை நீ கூட்டிகிட்டு போக மாட்டியா அப்படி சொல்கிறாங்க. சரி கூட்டிகிட்டு போகிறேன்டா, ஆனால் அங்கே வந்துட்டு ஆரம்பம் கேட்டேன்னு வச்சுக்கேன், நான் வந்துட்டு எதுவும் சொல்ல மாட்டேன். சரி நீ தான் நானாக தான் வந்தால் நீ சொல்லி ஓகேவான்றாங்க. நான் சொல்லிடுறேன் ஹோபின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு எத்தனை மணிக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு 6:30 மணிக்கு தான் போவோம், அங்கே தான் அப்போ தான் நைட் டைம் நல்லா ஜாலியாக இருக்குன்றாங்க. ரொம்ப ஜாலியாக இருக்குமான்னு சொல்கிறாங்க. ஆமாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும், அங்கே வந்துட்டு எதுவும் சேட்டை பண்ணுறது என்னன்றாங்க. அச்சா நான் பண்ண மாட்டேன், நான் ஜம்மத்தான் உட்காந்து பண்ணுறாங்க. ஓ சரி வாங்க அப்படி சொல்லிட்டு நீ 6:30 மணிக்கு ரெடி ஆகிட்டு நான் வந்து ஒன்று கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இவருங்க வந்து போயிடுறாரு. இது எதுனா இப்போ வந்துட்டு ஜெயகோப்போட வீடு தான் ஓகேங்களா. இங்கே வந்துட்டு ஜெயகோப் வீடு 6 வீடு பக்கத்தில் தான் இருக்கும். அது ஜெயகோப்பும் தனியாக தான் இருக்காங்க, பேரண்ட்ஸுங்க இல்லை. நம்ம ஜிமின் அண்ட் நம்ஜன் வந்துட்டு ரெண்டு அவங்களோட பேரண்ட்ஸ் கூட தான் இருக்காங்க. ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு ஒர்க் விஷயமாக வெளில போயிடுவாங்க வேற ஒரு கண்ட்ரிக்கு, அந்த மாதிரி அவர் மோஸ்ட்லி இங்கே இருக்க மாட்டாங்க. இப்போது இங்கே நம்ம ஜிமின் ஆரம் தான் ரொம்ப அழகாக ரெடி ஆகிட்டு இருக்காரு. அங்கே பக்கத்தில் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் ஒரு பையன் வந்துட்டு உட்காந்துருக்காரு ரொம்ப அழகாக. அந்த யாரும் நம்ம ஜிமின் தான் வந்துட்டு பார்த்துட்டே இருக்காரு. எதுக்கு என்ன இப்படி பார்க்குற அப்படின்னு சொல்கிறாங்க. மான்ஸ்டர் நீ கூட அழகாக தான் இருக்கன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்புறம் அழகாக நினச்சியான்றாங்க. இல்லை நீ ஏன் இப்போ இவ்வளோ அழகாக ரெடி ஆகுறேன்னு சொல்லட்டா சொல்கிறாங்க. எங்கே சொல்லு பார்ப்போன்றாங்க. நீ சின்ன எங்கள் பார்க்க தானே இப்படி ரெடி ஆகுற அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு உனக்கு எல்லாம் தெரியுதுல்லன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியாமல் இருக்குமா சொல்கிறாங்க. உனக்கு தெரியாமல் இருக்குமா, அதானே உன்னை போய் யாராவது ஏமாற்ற முடியுமா அப்படி சொல்லிட்டு நம்ம நம்ஜன் கேட்க. இங்கே பாரு மான்ஸ்டர்ன்றாங்க. என்ன அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு நீ மட்டும் தான் போ, என்னை கூட்டிகிட்டு போக மாட்டேன் அப்படி தானேன்றாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஜிமின் மைண்டில் என்ன திங்க் பண்ணுறாருனா, நீ போ கண்டிப்பாக நான் வருவேன், என்ன ஹோபி கூட்டிகிட்டு வருவான், அங்கே உனக்கு நான் சர்ப்ரைஸ் தரேன் அப்படி சொல்லிட்டு ஜிமின் ரொம்ப க்யூட்டாக பேசிகிட்டு இருக்கா.
இப்போது அம்மா இது ஓகேவா அந்த ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறாங்க. அழகாக இருக்குது இங்கே வா அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழகாக ஒரு மாதிரி அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்றாரு. இது ரொம்ப நல்லாயிருக்கு உனக்கு, நீ அழகு தான், எப்போவுமே ஹேண்ட்ஸம் தான் அப்படி சொல்லிட்டு அப்படி சொல்கிறேன். அச்சோ நீ நான் ஹேண்ட்ஸமாக இருக்கேன்னு நினச்சேன். ஆமாம் நீ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கா, சின்ன யாங் ரொம்ப அழகு தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் என்னோட அண்ணா எதுலையுமே குறைச்சிடல, என்னோட அண்ணாங்க வந்து ரொம்ப அழகு தான் அப்படி சொல்கிறாங்க. அப்படியா ஆமான்றாங்க. சரி பார்த்து பத்திரமா போ அப்படி சொல்கிறாங்க. சரின்றாங்க. நீ இருந்து பலன்றாங்க. நான் இருந்துப்பேன் நீ போ அப்படி சொல்கிறாங்க. சரி அப்படி சொல்லிட்டு அவருமே கிளம்பி போயிடுறாரு. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு கார் வருது. இவர் என்ன டக்கு டக்குன்னு வேற ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு ரொம்ப க்யூட்டாக அவ்வளோ அழகாக ரெடி ஆகுறாரு. ஒரு குட்டி பையன் தான், ரொம்ப அழகாக வந்து ரெடி ஆகிட்டு இருக்காரு. ஏன்னா இவர் வந்து ஃபர்ஸ்டே தான் படிச்சிட்டு இருக்காரு, அதனால ரொம்ப அழகாக ரெடி ஆகிருக்காரு. இப்போது கார் வந்து ஹார்ன் கொடுக்குது. இந்த வந்துட்டேன் ஹோபி அப்படி சொல்லிட்டு வந்து டோரை வந்துட்டு வேகமாக வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டு ஓடி வராரு. ஹோபி அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் ஹோபி தான், வா அங்கே பாரு உன்னோட அண்ணன் போயிட்டான், இப்போ நம்ம போனால் தான் கரெக்டாக இருக்குன்றாங்க. டே அவங்க போய் திட்டமாட்டானடா ஒன்றுன்றாங்க. அச்சா ஹோபி நான் திட்டமாட்டாங்க அண்ணா, என்ன அங்கே பாரு என்ன திட்டமாட்டான், எல்லோரும் இருப்பாங்கள்ல கண்டிப்பாக திட்டமாட்டான், நான் உப்பனடி அப்படியே ஒளிஞ்சிக்கிறேன்றாங்க. எவ்வளோ நேரத்துக்கு ஒளிஞ்சிட்டு இருப்பான்றாங்க. பரவாயில்ல நீ வா ஹோபி போகலாம், டைம் ஆச்சு அப்படி சொல்கிறாங்க. சரி வா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ரெடியாக இருக்காங்க. நீ அழகாக இருக்க ஹோபின்னு சொல்கிறாங்க. அப்படியே நான் அழகாக இருக்கணும், நீ அழகாக இருக்கன்றவங்க, நீ கூட ரொம்ப அழகாக இருக்க வா அப்படி சொல்லிட்டு 2 பேருமே அழகாக வந்துட்டு காரில் போகிறாங்க. இப்போ இவங்க எங்கே போகிறாங்கன்னா இவங்களுடைய சீனியர் எல்லாம் இருக்காங்களா, அவங்களுக்குலாம் வந்து அதாவது இவங்க சீனியர் கிடையாது, இவங்களோட அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு கதை வச்சுருக்காங்க. அதாவது நம்ம சுகா, ஆரம், ஜின்னு, நம்ம ஜோஹோப்பு எல்லோரும் வந்துட்டு ஒன்றா தான் படிச்சிருப்பாங்க. அதனால தான் அங்கே வந்துட்டு இப்போ எல்லாருமே இருப்பாங்க. யாராக இருப்பாங்கன்னா காய் இருப்பாங்க, மெக்கு இருப்பாங்க, இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரே காலேஜில் படித்தவங்க. அதனால தான் இவங்க எல்லோரும் வந்து ஒன்றா ஒரு கதை தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்க தான் ஜிமின் வந்துட்டு ஆரம்பிக்கிட்ட கேட்டுருப்பாரு, வந்து நான் கூட்டிகிட்டே போக மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அந்த ரீசனால் தான் இப்போ நம்ம ஜிமினை வந்து ஜேஹோ கூட்டிகிட்டு போகிறாரு. ஏன்னா நம்ஜனுக்கு வந்துட்டு பிடிக்காது இந்த மாதிரி. இப்போ அந்த மாதிரி பார்ட்டிக்கெலாம் ஜிமினை கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு நினைப்பாரு. அங்கே ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்கும், அது இல்லாமல் பசங்களாம் ஒரு மாதிரி இருப்பாங்க, வேண்டாம் வந்து குழந்தை மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து கூட்டிகிட்டே போக மாட்டார். ஜிமினுக்கு ரொம்ப ஆசை போகணும்னு சொல்லிட்டு அதனால தான் போயிருக்காரு. இப்போ அங்கே போய் பார்க்குறாரு, கரெக்டாக அந்த இடத்துல ரீச் ஆகிட்டாங்க. இப்போ ஜிமின் பயந்துக்கிறாரு, ரொம்ப பார்த்தா திட்டுவானு சொல்லிட்டு ஜேகோ பண்ணி ஒழிஞ்சிட்டே வந்துட்டுருக்காரு. கரெக்டாக ஒரு பர்சன் வந்து பிடிக்கிறாங்க. இனி எப்படி இங்கே வந்தான்றாங்க. சுகா அப்படின்றாங்க. ஆமாம் சுகா தான், என்ன சுகாவுக்கு இப்போ எதுக்கு இங்கே வந்த நீன்னு சொல்கிறாங்க. சுகா வந்தது திட்டுற அப்படி சொல்கிறாங்க. சரி திட்டலடா, அங்கே எதுக்கு வந்த, ஆரம்புக்கு தான் நீங்கள் வந்தால் பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க. பிடிக்காதான், இங்கே பாரு நான் வந்தேன் எதுக்கு தெரியுமா, இது எப்படி இருக்குன்னு பார்க்க தான் வந்தேன்னு சொல்கிறாங்க. ஏன் இதை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கு தெரிஞ்சுக்கணுமான்றாங்க. தெரிஞ்சுக்கணும், நீங்களாம் கெட்டுக்கதைன்னு வைக்கிறீங்களா, நான் கேள்விப்பட்டிருக்கேன் பார்த்தது இல்லையா அதான்றாங்க. கெட்டுக்கதைன்னா எல்லாம் ஒன்றா வந்து ஃபன் பண்ணுறது தான்டா, சேர்ந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓல்டு ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம்னா அவங்கள மீட் பண்ணுறதான்றாங்க. நீங்கள் ஒன்றும் அவ்வளோ ஓல்டுலாம் இல்லையே அப்படி சொல்கிறாங்க. ஏன்றாங்க. இல்லை நீங்களாம் இப்போ தானே ஸ்டடி பண்ணி முடிச்சுட்டு இப்போ தான் ஒர்க்லாம் ஜாயின் பண்ணியிருக்கீங்க சொல்கிறாங்க. ஆமாண்டா நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுற ஒருத்தர் அதனால தான் அப்படின்றாங்க. ஓ அப்படியா, ஆமாம் அதனால தான் இங்கே வந்திருக்கோன்றாங்க. நான் யாரை மீட் பண்ண வந்து தெரியுமா சொல்கிறாங்க. யார் அதுக்கு சின்ன சொல்கிறேன், சின்ன எங்கே இருக்காங்களா அவங்கள தான்றாங்க. ஓ உன்னோட பிரதரின்லாம் அப்படின்றாங்க. ஆமாம் ஃப்யூச்சரில் அவங்க என் பிரதரின்லாம் இல்லை, அவங்கள பார்க்க தான் வந்தேன் அப்படி சொல்கிறாங்க. அவங்கள பார்த்துட்டு அப்படியே இங்கெல்லாம் உங்கள் எல்லாரையும் பார்த்துட்டு இது எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு போகலான்னு தான் வந்தேன் சொல்கிறாங்க. ஓ சார் சாரி சார் வந்து அப்படியே வந்திருக்கீங்க. ஆமான்றாங்க. ஆமாம் உன்னுடைய மான்ஸ்டருக்கு தெரியுமான்றாங்க. என்னோடய மான்ஸ்டருக்கு தெரியாது, நான் தெரியாமல் ஹோபி கூட தான் வந்தேன், ஹோபி தான் என்னை கூட்டிகிட்டு வந்தான்றாங்க. ஹோபி எப்படி பார்க்குறாரு, பாவி இப்போ தானடா சொன்னேன், நான் மட்டும் என்ன சொல்லிட்டு வந்தேன், நான் தான் கூட்டிட்டு வந்தேன் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன்னுன்றாங்க. அப்புறம் எப்படி நான் என்ன பறந்தா வந்தேன், நீ தானே என்னை கூட்டிகிட்டு வந்தேன், எனக்கு கார் கூட ட்ரைவ் பண்ண தெரியாதுல்ல அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்ல சுகா வந்து சிரிக்கிறாரு. இங்கே பாரு இந்த சுகாவையே எப்படி சிரிக்க வைக்கிறது நீ மட்டும் தான்டா அப்படி சொல்கிறாங்க. ஹோபி நல்லா சிக்கனு அன்னைக்கு அப்படி சொல்கிறாங்க. ஆமாடா அங்கேருந்து நல்லா தாண்டா வந்தாங்க, பாரு எப்படி போட்டு கொடுக்குறானே, எனக்கு கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு கேட்பான் பாரு, அப்போ என்ன சொல்ல போகிறானோ இங்கே பாரு ஜிமின் சொல்லாத என்னன்றாங்க. அச்சா ஹோபி நான் சொல்ல மாட்டேன் நீ வா அப்படி சொல்லிட்டு சுகா நம்மளை அப்புறம் வந்து பார்க்கலான்றாங்க. போன்னு சொல்கிறாங்க. இங்கே டே அண்ட் சுகா தான் வந்து இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ டே கேட்குறாரு யார் சுகான்றாங்க. இது நம்ஜனோட தம்பின்றாங்க. நம்ஜன் தம்பியா, ஆமாம் நம்ஜனோட தம்பி தான். நாங்கள் ரொம்ப அழகாக இருக்கான். ஆமாம் அப்படி தான் அழகு, அதுக்கேற்ற மாதிரி வாய் அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன், ஆமாம் நல்லா பேசுவான், துருன்னு கொஞ்ச நேரம் கூட அமைதியாக இருக்க மாட்டான், விளையாடிட்டே இருப்பான், அப்படியே ஃபன் பண்ணிட்டே இருப்பான், இருக்கிற இடமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் தெரியுமான்றாங்க. அதான் நீயே சிரிக்கிற நான் பார்க்குறேன்றாங்க. டே சுகா ஆமாம் அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ கரெக்டாக ஒரு பர்சன் தான் நின்றுட்டுருக்காங்க. அந்த பர்சனோட போயிட்டு அவங்கள என்ன பண்ணுறாருன்னா, அவர் ரொம்ப ஹைட்டாக இருப்பாரா, இவர் போயிட்டு அவரோட ஹிப்பை போய் ஹக் பண்ணிக்கிறாரு. யாருன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. அப்படி பார்த்துட்டு ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. சின்ன யாங்கன்னு சொல்கிறாங்க. நீ எப்படி இங்கே வந்தான்றாங்க. ஏதோ அப்படி சொல்லிட்டு பாயிண்ட் பண்ணுறாங்க நம்ம ஹோபி அச்சோ கடவுளே என்னை போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிடான்டா இவன் சொல்லிட்டு. இங்கே பாரு இப்போ தானடா சொன்னான்றாங்க. ஐயோ ஹோபி விட்டு எங்கே பாரு சின்ன யாங் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றாங்க. நான் நல்லா இருக்கேன்டா நீ எப்படி இருக்கேன்றாங்க. நான் ரொம்ப நல்லா இருக்கேன், உங்களை பார்க்க தான் வந்தேன். எங்கேயுமே அந்த மான்ஸ்டர் கூட்டிகிட்டு போக மாட்டானா, அதான் உங்களை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வந்தேன்.
அப்படின்னு கெட்டுக்கதைன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா அதுக்கும் ஆமாம் இங்கே தான் என்னோடய தம்பி எல்லோரும் வந்திருக்காங்க, அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களாம் யாராக இருந்தால் எனக்கு என்ன, நான் உங்களை பார்க்க தான் வந்தேன், நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றாங்க. நான் ரொம்ப நல்லா இருக்கேன்டான்றாங்க. அப்புறம் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் நான் உங்ககிட்ட இப்போ ஒன்று வந்து கேட்க தான் வந்துன்றாங்க. என்ன கேட்கணுன்றாங்க. நீங்கள் சொல்லுங்கள், என் கூட ஃப்ரெண்டாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டுன்றாங்க. ஃப்ரெண்டாக அவனோட ஹேங் மாதிரி அவனோட ஆரம்பம் எப்படி நானும் அப்படி தான்றாங்க. இல்லை எனக்கு ஹேங் வந்துட்டு அண்ணா நீங்கள் வந்துட்டு எனக்கு ஃப்ரெண்டாக இருப்பீங்களா எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம்ன்றாங்க. அவருக்கு ஒரு ஷை ஆகிடுது. என்ன ஜிமின்னு சொல்கிறேன்றாங்க. எனக்கு தெரியும் நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நீங்கள் தான் என்னோட பிரதர் இல்லாமல் வர போகிறீங்க, என்னோடய ஃப்ரெண்டாக இருப்பீங்களா, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தது ரொம்ப ஜாலியாக விளையாடலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் நல்லா குக் பண்ணுவீங்களா சொன்னாங்க, குக் பண்ணி தருவீங்களா அப்படி சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிமின். ஜென்னுக்கு வந்து ஜிமினா அவ்வளோ குழந்த மாதிரி பேசுவார். சொல்லுவான், எங்கள் வீட்டில் வந்து ஒரு கெட் இருக்குது, நான் அதை பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேபி சிட்டிங் இந்த ஒர்க் தான் நான் அதிகமாக பார்க்குறேன்னு சொல்லுவான். எனக்கு அப்போலாம் தெரியல, இப்போ தான் பார்க்குறேன். ஒரு உண்மையாக எனக்கு குழந்த மாதிரி தான் இருக்கேன்னு சொல்லிட்டு, சரி ஓகே கண்டிப்பாக நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிஜமான்றாங்க. நிஜமாக தான் சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹக் பண்ணிக்கிறாரு. நீ ரொம்ப அழகாக இருக்கடான்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ, நீங்கள் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கீங்க, என்னோட ஹேங் மாதிரின்னு சொல்கிறாங்க. ஓ உன்னோட ஹேங் தான் ரொம்ப அழகான்றாங்க. என்னோட ஹேங் அழகு தான், நீங்களும் அழகுதான்னு சொல்லிட்டு ரொம்ப கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஜேகப் தான் இப்படி தான் பேசி பேசி எல்லாரும் எப்படி இம்ப்ரெஸ் பண்ணிவிடுவான் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ தான் கரெக்டாக ஒரு வாய்ஸு, ஏய் நீங்கள் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு வருது. அப்படியே திரும்பி பார்க்குறாரு. நம்ம ஜிமின் ஓடி போயிட்டு ஹோபி கூட ஒழிச்சிக்கிறாரு. அங்கே பாரு இந்த மான்ஸ்டர் பார்த்துட்டான், ஏன்னா அதில் சொல்லி சேவ் பண்ண ஹோபி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்னடா சேவ் பண்ணுறது, வெயிட் பண்ணிருக்கேன். எங்கள் பாரு நம்ஜோன்னு அவன் தான் ரொம்ப தனியாக இருந்தானடா, வீட்டில் தனியாக விட்டு வர சேஃப் இல்லைடா, அதான்டா கூட்டிகிட்டு வந்தான்றாங்க. நம்ம வீட்டில் அவ்வளோ வந்து பாதுகாப்பு இருக்குடா, நம்ம ஸ்ட்ரெயிட்டே அவ்வளோ வந்து ரொம்ப சேஃபான இதுடா, அங்கே என்னடா பயம், நம்ம கொஞ்சம் நேரத்தில் கிளம்புதானே புரண்டி எதுக்கு நாங்கள் கூட்டிகிட்டு வந்தேன்றாங்க. விட்றா பரவாயில்லடான்னு சொல்கிறாங்க. அப்போ ஜிம்மு எட்டி பார்த்துட்டு நம்ம நம்ஜனை பார்த்துட்டு மான்ஸ்டர்ன்றாங்க. என்ன சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, நீ வந்து நீ விட்டுட்டு வந்த ஹோபி தான் என்னை கூட்டிகிட்டு வந்தான்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஒரு நல்ல விதமாக சொல்கிற மாதிரி அப்படி சப்போர்ட் கொடுத்துட்டாரு. அப்போ பார்த்துட்டு சரி இதுக்கு மேலே வந்து மறைக்க முடியும், ஆமாண்டா நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன், இப்போ என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹோபி கேட்க, இங்கே பாரு ஹோபி நீ தான் ஹோபி அவனுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுக்கிறான்றாங்க. ஆமாம் நான் தான் கெடுக்கிறதுக்கு என்ன பண்ணுன்றப்போ அவன் எனக்கும் தம்பி மாதிரி தான், நான் பார்த்துப்பேன், நீ ஒன்றும் இது பண்ணாத சரியான்னு சொல்கிறாங்க. ஐயோ இங்கே பாரு இங்கே எதையும் இங்கே குடிக்கிற எதையும் குடிச்சிடாது என்னன்னு சொல்கிறாங்க. நான் குடிக்க மாட்டேன் மான்ஸ்டர், நான் வந்து இது பார்க்க என்ஜாய் பண்ண தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஹோபி இங்கே பாரு எனக்கு எதாவது ஜூஸ் தான் கூடன்னு சொல்கிறாங்க. ஜூஸ் தானேப்பான்னு சொல்கிறாங்க. வேறு யாரும் எதாவது கொடுத்துட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு டேரெக்டாக போயிட்டு உனக்கு என்ன ஜூஸ் பிடிக்குன்றாங்க. எனக்கு எதனா ஒரு நல்ல ஜூஸாக வாங்கி கொடுன்னு சொல்கிறாங்க. மேங்கோ அது எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு வேறு ஒரு ஜூஸ் ஒரு கோலா மாதிரி இருக்குது அதை வாங்கி இதை குடிக்கிறியான்றாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு இதை தான் கொடுக்குறாரு. இவருமே குடிக்கிறாரு. ரொம்ப க்யூட்டாக அழகாக நிற்கிறத பார்த்துட்டு ஒரு பர்சன் தான் யார் அது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யாருன்னு சொல்கிறாங்க. அது அவங்க பாரு அந்த பையனை ரொம்ப க்யூட்டாக அப்படி குழந்த மாதிரி இருக்கான்ல அப்படி சொல்கிறாங்க. அப்போ யார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. இப்போ கேட்டது ஒரு பர்சன், அதுவும் மெக்க. செகண்ட் பார்த்தது காய். மூணாவது இப்போ திரும்ப போகிறது தான் ஜங்குக். ஓகேங்களா பார்க்குறாரு. யார் இதுன்னு சொல்கிறாங்க. யாருன்னு தெரியலடா, ஹோபி ஜெயஹோப்போட நிற்கிறாரு, ஜெயஹோப்போட தம்பி போல அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெயஹோப்போட தம்பியா, நான் பார்த்ததே இல்லையேன்னு சொல்கிறாங்க. நானுமே பார்த்ததில்ல, அந்த ஜெயஹோப் அவங்களோட தம்பி தான் போல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. நல்லா இருக்கானே போய் பேசலாமான்றாங்க. பேசலாம் இரு வெயிட் பண்ணேன்னு சொல்லிட்டு மேக் தான் வராரு. இங்கே பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் யார் அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு நாங்களும் உங்களுடைய அண்ணாவுக்கு தெரிஞ்சவங்கன்றாங்க. என்னோட அண்ணாவுக்கு தெரிஞ்சவங்களா, ஆனால் அவர் சொன்னதே இல்லையே, உன் பேர் என்னன்னு சொல்கிறாங்க. மேக்குன்றாங்க. என்ன மெக்கான்றாங்க. ஆமாம் மெக் தான், ஏன் அப்படின்றாங்க. இல்லை என்னோட அண்ணா சொன்னதே இல்லை, ஹோபி அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஹோபியை கூப்பிட்றாரு. இவங்க இப்போ என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஹோபி அவர் தான் ஜிமினோடைய அண்ணா அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஓகேங்களா அதுதான் இப்போது நம்ம இவர் பார்க்குறாரு. ஜங்க் வந்துட்டு காய் சொல்கிறாரு. செம்ம அழகாக இருக்கான்ல அப்படி சொல்லிட்டு காய் சொல்ல ஜங்க் பார்க்குறாரு. அழகு தான் இருக்கான், அதுக்கு என்ன அப்படி சொல்கிறாங்க. பார்க்குறதுக்கு குழந்த மாதிரி இருக்கான் அப்படி சொல்கிறாங்க. ஏன்டா அப்படி சொல்கிற அப்படி சொல்கிறாங்க. உன் டேஸ்ட்டுக்கு எல்லாம் அதுக்கு என்ன விடு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. அப்போது நம்ம இவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம மெக் மட்டும் போய் இப்போ ஜிமின்கிட்ட பேசிட்டு வந்துடுறாரு. ஹோபியோட தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்கிறாரு. ஹோபி இருக்கார்ல அவரோட தம்பி ஆன்றாங்க. ஓ சரி அது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை, ஃபஸ்ட் டைம் கூட்டிகிட்டு வந்திருக்காரு போல். காலேஜில் கூட நம்ம படிக்கிற காலேஜில் இல்லைன்றாங்க. இல்லை அவன் இப்போ தான் காலேஜ் படிக்கிறான், நம்ம ஃபஸ்ட் இயர் வேறு ஏதோ ஒரு காலேஜ் சொன்னான்றாங்க. ஓ சரி அப்படி சொல்லிட்டு இங்கே வந்துடுறாங்க. இப்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, காய் மெக்கு ஜங்குக்கு அண்ட் ஜாக்சனும் இருக்காங்க. 4 பேர் வந்துட்டு விளையாடுறாங்க. என்ன ட்ரூத்தாக டேர் தான் விளையாடுறாங்க. இங்கே பாரு ஜேகே நீ இதுவரை கிளாஸ் பண்ணதே இல்லை, அப்படி கிளாஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கேன் நாங்கள் சொல்கிறதா நீ பண்ணணுன்றாங்க. எங்கள் பாருடா இந்த கேம் எனக்கு போர் அடிக்கிறான் வேணான்றாங்க. இல்லை நம்ம டேர் உனக்கு எதாவது நாங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன டேர் கொடுக்க போகிறீங்கன்றாங்க. கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம் பாரு அப்படி சொல்லிட்டு அப்படியே பாட்டில் வந்து
ரொட்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. ஜேகே வந்து லைட்டாக ஒரு மாதிரி வந்துட்டு இது பண்ணிடுறா எப்படின்னா ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருக்காரு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அவருக்கு. எப்படின்னா அவருக்கு ஃபோக்கஸ் பண்ணி விளையாட முடியல. அப்போ ட்ரூத் ஆர் டேர் அந்த பாட்டில் திரும்ப போகுது. இவர் வந்துட்டு டேர் வந்துடுது. இப்போ நாங்கள் சொல்கிறதா நீ பண்ணணுன்றாங்க. என்னன்றாங்க, இங்கே பாரு அந்த பையன் இருக்கு அண்ணான்னு சொல்லி பாயிண்ட் பண்ணுறாரு. யாருன்றாங்க, அதாங்க நிற்கிறாடே குழந்த மாதிரின்னு சொல்கிறாங்க. பார்த்துட்டு யார் ஹோபிகா எங்கள் தம்பியா அப்படி சொல்லிட்டு நம்ம காய் கேட்குறாரு. ஆமான்னு சொல்கிறாங்க. அவனை நீயே வந்துட்டு ஐ லவ் யூன்னு சொல்ல வைக்கணுன்றாங்க. என்ன இங்கே பாரு அவன் குழந்த மாதிரி இருக்கான், அவன்கிட்ட போய் சொல்கிறேன், வேற ஒரு பர்சனை நல்லா காட்டு நான் சொல்கிறேன்றாங்க. அவனுக்கிட்டலாம் போய் நடக்க சொல்ல முடியாதுன்றாங்க. அதான் நான் சொல்கிறேன், உன்னை பார்த்தா யாராக இருந்தாலும் ஈஸியாக நீ போயிட்டு சொன்னாலே போதும், உங்ககிட்ட அப்படி ஃப்ளட் பண்ணிட்டு சொல்லிடுவாங்க. இல்லை கொஞ்சம் நல்ல பர்சனாக தான் கொஞ்சம் உன்னை எதனா வேறு எதனா பண்ணி விட்ருவாங்க, அவ்வளோதான். ஆனால் இந்த மாதிரி பர்சனாக உன்னால் சொல்லவே வைக்க முடியாது. ஏன்னா அவன் வந்து பார்க்கவே குழந்த மாதிரி இருக்கான், கண்டிப்பாக உன்னை பார்த்தாலே ரவுடி பொறுக்கின்னு நினச்சிருவான்னு சொல்கிறாங்க. உன்னால் இது பண்ணவே முடியாது, ஃபர்ஸ்ட் டைம் ஜேகே லாஸ்ட்னு ஒத்துக்கோ அப்படி சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு மிக்ஸ் சொல்கிறேன், எங்கள் பாரு நீ வேறு எந்த கேம்னாலும் சொல்கிறான், அந்த பையனை சொல்லாதடா, அவன் பார்க்கறதுக்கு குழந்த மாதிரி இருக்கான், அதுவும் ஜேகோட தம்பின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் சொன்னது தான், இவன் எத்தனை டைம் என்ன டேர் பண்ண வச்சிருக்கான், நான் எவ்வளோ டேர் பண்ணியிருக்கேன், நீ இப்போ பண்ணுறா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜேகே என்ன பண்ணுறாரு, நான் ட்ரிங்க் பண்ணி தரேங்க பாரு, இந்த ஜேகே யாருக்கிட்டையுமே தோற்றதில்லை தெரியுமா உனக்கு, இப்போ என்ன உனக்கு அவனை வந்து ஐ லவ்ன்ற சொல்ல வைக்கணும் அப்படி தானேன்றாங்க. ஆமாம், எவ்வளோ டேஸ் ஆகுன்ட்டு 1 மந்த்துக்குள்ளே வித்தின் 1 மந்த்துக்குள்ளே நீ சொல்ல வைக்கிறியா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இந்த கேமை மட்டும் நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா நான் வந்துட்டு நீ சொல்கிறது செய்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் சொல்ல, காய் சொல்கிறேன், இல்லைடா வேணடா, இது எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுதுடா, வேணடா எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நீ பயப்படாதடா, நான் பார்த்துக்கிறேன், ஜஸ்ட்டு கேம் தானே, பார்க்குறதுக்கு பழம் மாதிரி இருக்கா, அப்படி குழந்த மாதிரி ஒரே டே 1 மந்த்ன்றதே பெரிய விஷயம் தான், ஓகேவா, நான் இப்போ சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகேடா, இது நான் 2x2 போட்டுறேன், ஓகேங்களா, இது ஓகேவா உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள், கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி